கண்டிப்பா நாளை இந்த தடவை வந்து சிஎம் வந்தா தளபதி தான். நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காங்க. சிலிண்டர் 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணும்? கொடுத்தாலும் கொடுத்தீங்கன்னா டிவி அவர் விஜய் தான் சிஎம், அடுத்த சிஎம். அவர் எங்களுக்கு என்ன செஞ்சாலும் சரி, அவர் மட்டும்தான் சிஎம். எங்களுக்கு இனிமே வர எலெக்ஷன்ல எல்லாமே அண்ணன் மட்டும்தான் முதலமைச்சர். அவர் எங்களுக்கு எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல, அண்ணன் வந்தாலே போதும். எங்க அண்ணன் அவரு, எங்க அண்ணன் வருவாரு. ஆமா, கண்டிப்பா செய்வாரு. அவர் எங்களுக்காகவே அவ்வளவு தூரம் நடிச்சு வந்து எங்களுக்காக ஒரு 3 மணி நேரத்துக்காக அவரோட லைஃப்ல அவர் எல்லாமே பண்ணவரு. எங்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. அதனால எங்களுக்கு எல்லாமே செய்வாரு. சொன்ன திட்டம் எல்லாத்தையுமே செய்வாரு. அது எல்லாமே சத்திய வாக்கு. கண்டிப்பா செய்வாரு. எல்லாமே சொல்லியிருக்காரு. கேமரா வைக்கிறோம், லேடிஸுங்களுக்கு கொடுக்குறோம், போலீஸ் படம் கொடுக்குறோம் எல்லாம். நான்லாம் ஒரு ஆட்டோ ஓட்டுனர். நைட்ல 12 மணிக்கு மேல ஆட்டோ ஓட்டுறப்ப எனக்கு பயமா தான் இருக்கு. எனக்கு ஆட்டோல ஜிபிஎஸ் இருந்தாலும் பயம் இருக்கு. ஆனா அண்ணன் சொல்லியிருக்காரு, இனிமே நான் டெய்லி ஓட்டுவேன், நைட் வண்டியே நான் ஓட்டுவேன். பகல்ல ஃப்ரீ பஸ் விட்டு ஆசை என்னால ஓட்ட முடியல, நைட்ல போனா சேஃப்டி இல்லை. ஆனா நான் ஜெயிப்பேன். அண்ணன் கொடுத்த வாக்கு உள்ள போதும். எனக்கு இருக்காங்க. அது எனக்கு 2 பொண்ணு 1 பையன். நான் சிங்கிள் பேரண்ட் தான். என் வாழ்க்கையில அண்ணன் கொடுக்குற திட்டம் தாய் மாம சீருங்கிறாரு. எனக்கு அண்ணன் தம்பியே இல்ல. எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. எங்க அண்ணன் தாய் மாம சீருன்னு சொன்னாரு. அதுவே போதும். அதுவே ஒரு பெரிய விஷயம். யாரு கொடுப்பா? தாய் வீட்டு சீரனை தான் கொடுத்துருக்காங்க. தாய் மாம சீர் யாரு கொடுப்பா? அண்ணன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அண்ணன் இல்ல, தம்பியும் இல்ல, அண்ணன் இருக்காரு. நிஜமா வருவாரு. கண்டிப்பா வருவாரு. வருவாரு. கண்டிப்பா போடுவோம். பெண்கள் மட்டும் இல்ல, எங்க வீட்டுல எல்லாரையும் போட விடுவோம், போட சொல்லுவோம். இல்லைன்னா சோறு போட மாட்டோம். ஆமா, ஆம்பளைங்க ஓட்டு போடலன்னா சோறு போட மாட்டோம். அவங்க குடிக்க காசு தர மாட்டோம். அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க ஜெயிப்பாங்க. எங்க தளபதி தான் ஜெயிப்பாரு. தளபதி மட்டும் தான் ஜெயிப்பாரு. நாங்க ராம்நாடு வீரநாச்சியா பரம்பரை. நாங்க தேவர் பரம்பரை. எங்க அண்ணன் எங்களுக்காக மாற்று அதெல்லாம் கிடையாது. அண்ணன் ஜெயிக்கணும். எல்லா ஜாதியும் சமந்தான். நாங்க வட சென்னை 34வது தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். எங்க அண்ணன் ஜெயிப்பாரு. பெரம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிக்கிறாரு எங்க அண்ணன். எவ்வளவு பெரிய ஓட்டு விஷயத்துல ஜெயிக்கிறான்னு மட்டும் பாருங்க. வித்தியாசத்துல அண்ணன் மட்டும் தான் ஜெயிப்பாரு. வேற யாரும் அங்க மெஜாரிட்டி கூட வாங்க மாட்டாங்க. அண்ணன் தான் ஜெயிக்கிறாரு. அந்த இடம் எந்த இடம் எங்க இருந்தாலும் நாங்க தான் ஜெயிக்க போறோம். 2006ல தளபதி தான் ஜெயிக்கிறாரு. நல்ல சூப்பரான ஸ்பீச் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மகளிருக்கான ஒரு உதவியை சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மன நிறைவா இருக்கு எல்லாருக்குமே. நிறைய சொன்னாரு. இது பஸ்ல இருந்து சரி, ஆட்டோ வசதியில இருந்து சரி, எல்லாமே கேமரா விஷயமா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஆனா எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு ஒரு முன்னேற்றமா இருக்கும். கண்டிப்பா நாங்க முன்னேறுவோம். சப்போர்ட்டிங் இருக்கு. நாங்க எல்லாருமே அவருக்காகவே இருக்கும் எல்லாமே. நம்ம தளபதி நீங்க ஷாக்ன்றதை விட என்ன சொல்றது, வேற லெவல்ல இருந்தது. அவரோட அந்த உமன்ஸுக்கான மகளிருக்கான எல்லா திட்டங்களுமே இப்போ நான் சொல்றேன் 100% சிஎம் தான். சிஎம்மா வந்து உட்கார போறது நம்ம விஜய் தளபதி மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. ஏன்னா அடிப்படையான விஷயம் தான் மகளிருக்கானது. அது எல்லாமே அவர் ஒரு லிஸ்ட்லயே கொண்டு வந்துட்டாரு. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? அதனால வேற லெவல்ல இருந்தது. இன்னைக்கு உமன்ஸ் டேக்கு வந்துட்டு இது எங்களோட பெரிய கிஃப்ட். எங்களுக்கு மகளிருக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்னா இதுதான். எங்களுக்கு இத்தனை வருஷத்துல நாங்கள் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய கிஃப்ட். கண்ணுக்கு தெரியல, கையில இல்லை, ஆனா வரும். கண்டிப்பா அதுதான் அவர் சொல்லிட்டாரு. 30%, 20% ஸ்டாலின் டாக்ஸ், அப்புறம் 10% வந்து மந்திரி டாக்ஸ் தான் சொல்லிட்டாருல்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த 30% டாக்ஸ் உள்ள அந்த டாக்ஸை தூக்கி உள்ள போட்டுட்டு நம்மளுக்கு கொடுக்க போறாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதான் தெளிவா சொல்லிட்டாரு. 2500 எங்களோட எல்லாத்தோட சொல்லிட்டாரு. தெரியாம அவர் சொல்ல மாட்டாரு. எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு தான் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் அவர் இவ்வளவு தெளிவா இத்தனை பேர் முன்னாடி சொல்றாருன்னா சும்மா அவர் சொல்ல மாட்டாரு. அவர் அவதூறு
அவ்வளவுதான். அதை ஃபோக்கஸ் பண்ண ஓட்டு போடுறது கம்மியாகும். சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. அதான் ஏங்க அப்படி பார்த்தீங்கன்னா கோர்ட்ல நம்மளோட ஹைகோர்ட்டு இல்லை சுப்ரீம் கோர்ட் எந்த கோர்ட்ல எடுத்துற எத்தனை டைவர்ஸ் கேசஸ் இருக்கு, எத்தனை டைவர்ஸ் கேஸ் இருக்கு, என்ன புதுசாவா என்ன? அதெல்லாம் நம்ம ஏன் குழப்பிக்கணும்? அதெல்லாம் நீங்க குழப்பிக்காதீங்க. மக்கள்கிட்ட அதுதான் சொல்றேன் நான். எதை பத்தியுமே குழப்பிக்காது. அவரோட பர்சனல், நம்மளோட வேலை என்னவோ அவரை உட்கார வைக்கிறது, ஓட்டை போடுங்க, அவ்வளவுதான். அது அவர் பார்த்துப்பாரு. அவர் பார்த்துப்பாரு. என்ன வேணுமோ அதை அவர் செய்வாரு. அரசியல் நோக்கி நாங்க பயணம் பண்ண போறோம், அவ்வளவுதான். போயிட்டே இருப்போம், அவ்வளவுதான். போயிட்டே இருக்க போறோம், அவ்வளவுதான். சொன்னாரு என் பிரச்சனை நான் மாத்துறேன். ஆமா, சோசியல் மீடியா நிறைய பேர் அதை பத்தி அவதூறு பரப்பிட்டே தான் இருக்காங்க. அதுக்கான ரீசன் உங்க சைடுல என்ன சொல்ல வரீங்க? ஆனா அது அவரோட பர்சனல், அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது, சரிங்களா? நமக்கு என்ன வேலை இருக்கு, நம்ம வேலை நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு. ஸோ அதே மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம நினைச்சு வந்திருக்கோம். அதுக்கான வழிகள் அவர் என்ன சொல்றாரு, அவரோட வழியில நம்ம பயணம் பண்ணுவோம், அதோட அவ்வளவுதான், சரிங்களா? அவரோட பர்சனலுக்குள்ள போறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதை பத்தி யாரும் பேசவும் வேண்டாம், சரிங்களா? பேசிட்டே இருக்காங்க. அது நம்ம பேசுறாங்க வந்துட்டு வேலை வெட்டியே இல்லாதவங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வேணும், பேசிட்டே இருப்பாங்க. அதை நம்ம கண்டுக்க வேண்டாம். பெண்களோட சப்போர்ட் அவருக்கு எப்பவுமே இருக்கும். இருந்து வந்திருக்கோம், தளபதி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். நாங்கள் தளபதி பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக பார்த்தோம், கிட்டக்கே பார்த்தோம். திருப்பதியில் சாமி எப்படி பார்ப்போம், கீவில் போய் அந்த மாதிரிலாம் பார்க்காம சாமி நேரடி ஒளிபரப்போட நேருக்கு நேர் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மகளிர் தின விழாக்கு தளபதி உங்களுக்கு சந்தோஷமா அறிவிப்பு. ஆமா, நல்ல அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு, நிறைவேற்றுவாரு. எலெக்ஷன்ல ஜெயிச்சா கண்டிப்பா நிறைவேற்றுவாரு. மாசம் 1000 ரூபாய் பணம் கிடையாது, 2500 ரூபாய் எல்லாரும் வாங்குறதுக்கு தயாரா இருக்கும். ஆமா, கண்டிப்பா தாய்மாமன் சீரு வாங்குவோம். 2500 ரூபாய் வாங்குவோம் போது 2500 ரூபாய் வாங்குவோம். தாய்மாமன் சீரி வாங்குவோம். கேமரா வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்குமே. ஒரு ஆட்டோல கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஒரு பஸ்ல போனா ஃப்ரீ பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம், அது ஓசி பஸ் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாம இது நல்லா கொடுத்துருக்காங்க, போதும். கண்டிப்பா பண்ணுவாரு, நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா தளபதிக்கு. பாத்தீங்களா கூட்டத்தை, பாத்தீங்களா? கண்டிப்பா தளபதிக்கு தான் ஓட்டு. அந்த மாதிரி சொன்னது இல்லை. என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே டிவிக்கே தான். ஃப்ரெண்டுங்களாம் வர முடியல, ஒரு வீட்டில் பிரச்சனை, ஒரு வீட்டில் வந்து வர முடியல, உடம்பு சரியில்லை குழந்தைங்களுக்கு, அதனால வரல. எங்கள் வீட்டில் பார்த்து